வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு மே மாதம் முழுவதும் 2.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை. ராணிப்பேட்டையில் மின்னல் தாக்கி ஒருவர் பலி. உத்தரப்பிரதேசத்தில் ஏழை மக்களின் நிலத்தை சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ்வாதி கட்சிகள் அபகரித்தன. தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ஒடிஷா மாநிலத்தை 25 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு சென்று விட்டார் முதலமைச்சர் நவீன் பட்நாயக். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சனம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிப்பு. காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மரியாதை. வாக்குக்காக அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. குவைத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மத்திய அரசுக்கு மீண்டும் கடிதம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா? கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. மறைந்த ஈரான் அதிபரின் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு. புதுதில்லியில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு நேரில் சென்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அஞ்சலி. உலக பாரா தடகள போட்டி சாம்பியன்ஷிப் வட்டெறிதலில் இந்தியாவின் ஏக்தா பியான் தங்கம் வென்று சாதனை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு மே மாதம் முழுவதும் 2.5 TMC தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் இன்று கூடியது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த நிலையில் காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு மே மாதத்திற்கான 2.5 TMC தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி வினீத் குப்தா தலைமையில் நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் 2.5 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒடிஷா மாநிலம் 25 ஆண்டுகள் பின்தங்கியிருப்பதாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் கெந்துஜரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஒடிஷா மாநிலத்தை 25 ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் மாநிலத்தில் வாழும் 25 லட்சம் பேர் வீடுகள் இல்லாமல் இருப்பதாகவும் 26 லட்சம் பேர் இன்னும் குடிநீரின்றி இருப்பதாகவும் அமித் ஷா புகார் தெரிவித்தார். மேலும் பாஜக ஆட்சி அமைந்தால் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அமித் ஷா தெரிவித்தார். முன்னதாக தெற்கு தில்லியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தில்லி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஊழல் புகாரில் சிறை சென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகாதது ஏன் என்றும் அமித் ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். ஹரியானா மாநிலத்தின் ரோட்டாக் மக்களவை தொகுதியில் வரும் 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளரான அரவிந்த் சர்மாவை ஆதரித்து JP நட்டா வாகன பேரணியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார்.
लाएंगे, यूपी में फिर से हम भगवा लहराएंगे. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா இன்று மாலை தில்லியில் உள்ள சாந்தினி சவுக் பகுதியில் சாலை வழி பேரணியில் பங்கேற்கிறார். தொடர்ந்து பாலம் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஏய் கமான்யா, இவ்ளோ தூரம் வந்துட்ட, வீட்டுக்கு வந்துட்டு போ. மேதினி, மேதினி, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன எதுக்கு நிக்க சொல்ற? என்ன நிக்க சொல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னை என்ன வேணாலும் திட்டிட்டு போ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. டைம் என்னாச்சு? ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு வர நேரமா அது? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நான் எவன் கூட வேணாலும் போவேன், எவ்வளவு நேரம் வேணாலும் சுத்துவேன், தேவைப்பட்டா என்ன வேணாலும் பண்ணுவேன். மேதினி, சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் டிடி தமிழில். வாக்குக்காக அவதூறான கருத்துக்களை வெளியிடுவதை பிரதமர் நரேந்திர மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் தமிழையும் தமிழக மக்களையும் உயர்வாக பேசும் பிரதமர் வெளி மாநிலங்களில் செல்லும் போது, குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பழுதடைந்த பேருந்துகளை பழுது பார்த்து மக்கள் அச்சம் இல்லாமல் பயணம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்களுக்கு சிறப்பான சேவை செய்து வந்த தமிழக போக்குவரத்து துறை கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சீரழிந்து போயிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அஇஅதிமுக ஆட்சியில் லாப நஷ்ட கணக்கு பார்க்காமல் தேவைப்படும் போதெல்லாம் புதிய பேருந்துகள் வாங்கி இயக்கப்பட்டதால் மக்கள் சிரமமின்றி பேருந்து பயணம் மேற்கொண்டதை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது மழை பெய்யும் நிலையில் பேருந்துக்குள்ளேயும் மக்கள் குடைபிடிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை மறந்து திமுக அரசு சுயநலத்திற்காக அரசு போக்குவரத்து துறையை காவு வாங்க முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா தொடங்க உள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்றழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கும் சுற்றுலா தலமான ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை முதல் வரும் 5 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. இதனையொட்டி தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு இயற்கை வளங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதை எடுத்துரைக்கும் வகையில் பிரம்மாண்ட காற்றாலை, சுற்றுச்சூழலில் கடல்வாழ் உயிரினங்களின் பங்கினை உணர்த்தும் வகையில் பவளப்பாறைகள், நண்டு, சிற்பி, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை போன்ற உருவங்களும், குழந்தைகளிடம் மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களான டொனால்ட் டக், மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி மரங்களை நடுவது போலவும் நீர் பாய்ச்சிதல் போலவும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. மேலும் 30,000க்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளை கொண்டு மலர்காட்சி அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக ஏற்காட்டில் தொடர் மழை பெய்து வருவதால் நல்ல சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இதனால் அண்ணா பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான பூந்தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் 6000க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் பூத்து குலுங்குகின்றன. மேலும் மேரிகோல்டு, டேலியா, வெர்பினா, பிளாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு மலர் வகைகளும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் இ-பாஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனிடையே பல லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு நடைபெறும் பிரம்மாண்ட மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் விருந்து படைக்க காத்திருக்கிறது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் ராணிப்பேட்டையில் மின்னல் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையத்தின் இயக்குநர் செந்தாமரை கண்ணன் தெரிவிக்கையில், தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. 38 இடங்களில் கனமழையும் 6 இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் அதற்கடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், தேனி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் 23ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் 16 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தாளிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த தேவகி என்பவர் மழையில் நனையாமல் இருக்க மரத்தடியில் ஒதுங்கியுள்ளார். அப்போது மின்னல் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர் திறக்கக்கூடும் என்பதால் கரையோரங்களில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் குறும்பூர் பள்ளம் மற்றும் சர்க்கரை பள்ளம் ஆகிய காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சர்க்கரை பள்ளம் ஆற்றை கடக்க பாலம் இல்லாததால் அப்பகுதிக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கயிறு கட்டி பொதுமக்கள் ஆற்றை கடந்து வருகின்றனர். சேலம் மாநகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் அஸ்தம்பட்டி, 4 ரோடு சந்திப்பு, கிச்சிபாளையம், அம்மாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கோயம்புத்தூரின் கவுண்டம்பாளையம், பீளமேடு, அவினாசி சாலை, நஞ்சுண்டாபுரம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ்வாதி கட்சிகள் ஏழை எளிய மக்களின் நிலத்தை அபகரித்ததாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர்களான நீரஜ் திரிபாதி மற்றும் பிரவீன் பட்டேல் ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், UPயை முன்பு ஆண்ட கட்சிகள் மாஃபியா குழுக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அவர்கள் சுதந்திரமாக நடமாட விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். முன்னதாக பீகார் மாநிலத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சி ஒரே குடும்பத்திற்காக மட்டுமே சேவை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார்.
மோதிஹரி பகுதி காந்தி மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மகாத்மா காந்தியின் உண்மையான போதனைகளை மற்றும் கனவுகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற தவறிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி நாட்டில் உள்ள ஒரே குடும்பத்தினருக்காக மட்டுமே சேவை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். முன்னதாக பீகாரின் கிழக்கு சம்பரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார். வசதியான வீட்டில் சொகுசாக வாழ்ந்தவர்கள் நாட்டு மக்களின் கடின உழைப்பை உணர்ந்து கொள்வது என்பது சாத்தியமில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். மேலும் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி ஆட்சிகள் 3ஆம் மற்றும் 4ஆம் தலைமுறைகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அரசியல் சதி காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் தில்லியின் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் ஹேமந்த் சோரன் நாட்டின் பழங்குடியின மக்களின் மிகப்பெரிய தலைவராக திகழ்பவர் என்று கூறினார். ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா சோரன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜாம்ஷெட்பூர் தொகுதியில் வரும் 25ஆம் தேதி 6வது கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. முன்னதாக மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மக்களவை தேர்தலில் இண்டி கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்திலும் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். தில்லியில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ப. சிதம்பரம், சச்சின் பைலட் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ளார். ராகுல் காந்தி தன் தந்தையுடன் இருக்கும் புகைப்படத்தை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தந்தையே, உங்கள் கனவு எனது கனவாகவும் உங்கள் நம்பிக்கையே எனது பொறுப்பாகவும் மாறியுள்ளது என்றும் தங்கள் நினைவு இன்று மட்டுமல்ல என்றைக்கும் எனது நெஞ்சில் நிறைந்திருக்கும் என்றும் ராகுல் காந்தி உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒட்டி ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அக்கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் அறிவியல் ரீதியாக வறுமையை ஒழிக்க கனவு கண்டவர் ராஜீவ்காந்தி என்றும் பஞ்சாயத்து ராஜ் மூலம் அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தவர் என்றும் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவை கொண்டு சென்றவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திருநாவுக்கரசு, கே.வி. தங்கபாலு, நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்ட பலரும் மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனை இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவரும் தில்லியின் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியாவின் காவலை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்து புதுதில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவரும் தில்லியின் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியா கலால் வரி தொடர்பான ஊழல் வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் அவரை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்தது. பின்னர் அமலாக்கத்துறை வழக்கிலும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கலால் வரி தொடர்பான வழக்கு வரும் 31ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது என குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிப்பு செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குவைத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மத்திய அரசுக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் குவைத் கடலோர காவல்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதுவரை அந்த மீனவர்கள் விடுவிக்கப்படாத நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என இன்றைய நாளிதழ்களில் செய்தி வெளியாகியுள்ளது என்றும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நினைவூட்டல் கடிதத்தை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா எழுதியிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை மற்றும் தேசிய வனவிலங்குகள் வாரியத்தின் அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகா வட்டவடா பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் அமராவதி நதியின் நீர் ஆதாரத்தை தடுக்கும் வகையில் கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்தி அமராவதி பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் முன் அனுமதி பெற்று அணை கட்டப்படுகிறதா என கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. உரிய அனுமதி பெற்றிருக்காவிட்டால் உடனடியாக தடுப்பணை கட்டும் நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய தொழிலக பாதுகாப்புத்துறை, இந்திய கடல்சார் வாரியம் ஆகியவற்றின் தடையில்லா சான்று பெற்ற பிறகே உர ஆலையை திறக்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு திடீரென இந்த குழாயில் சேதம் ஏற்பட்டு குழாயில் தேங்கியிருந்த வாயு வெளியேறத் தொடங்கியது. இதனால் அமோனியா வாயு காற்றில் கலந்து பரவத் தொடங்கியது. இதனால் மக்களுக்கு வாந்தி, மயக்கம், கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் அமோனியா வாயு கசிந்து ஏராளமானோர் பாதிக்கப்பட்ட வழக்கில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளை முறையாக உர தொழிற்சாலை நிறுவனம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறைகளிடமிருந்து தடையில்லா சான்று பெற்ற பின் ஆலையை மீண்டும் இயக்க அனுமதிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மல்யுத்த வீராங்கனைகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான புகாரில் பாஜக எம்பி பிர்ஜ் பூஷன் மீது புதுதில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் அவர் மீது 7 பிரிவுகளில் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்துள்ளது. பிர்ஜ்பூஷன் இந்த புகாரை மறுத்துள்ளதோடு இது தொடர்பான விசாரணையில் இருந்து தமக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். மேலும் இந்த புகாரில் உண்மையில்லை என்றும் குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரம் இருந்தால் அவற்றை தில்லி காவல்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் என்றும் பிர்ஜ்பூஷன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணை ஜூன் 1ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். லண்டனில் இருந்து சிங்கப்பூர் புறப்பட்ட விமானம் மோசமான வானிலை காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அவசர நிலை கருதி பாங்காக் விமான நிலையத்தில் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. இந்த விமானத்தில் 211 பயணிகள் மற்றும் 18 பணியாளர்கள் இருந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. காயமடைந்துள்ள பயணிகளுக்கு மருத்துவ உதவிகளை தாய்லாந்து அரசு வழங்கி வருகிறது. விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவிலில் சித்திரை பெருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை சீதா பிராட்டி மற்றும் பட்டாபிஷேக ராமருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 51 அடி உயரம் கொண்ட பெரிய தேரில் ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர் ஆகிய பீடங்கள் வைக்கப்பட்டு தேரோட்டம் துவங்கியது. தேரை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் நிலைக்கு வந்தவுடன் பக்தர்கள் மீது வாழைப்பழம், புளியம்பழம், மாங்கனிகள் வீசப்பட்டு புனித நீர் அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த அணைக்கு கர்நாடகாவில் இருந்து ரசாயன கழிவு ஆற்று நீரில் கலந்து வருவதால் ஆற்றில் அதிக நுரை காணப்படுகிறது. மேலும் ரசாயன கழிவு கலந்ததால் தென்பெண்ணை ஆற்றில் வளர்க்கப்பட்டு வரும் 3 டன் மீன்கள் இறந்து கரை ஒதுங்கின. மேலும் நீரின் நிறமும் கரும்பச்சையாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடிக்கு வெங்காயம் ஏற்றி சென்ற லாரி மதுரை விமான நிலையம் அருகே வந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் வெங்காயம் மொத்தமாக சாலையில் சிதறி கிடந்தன. இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து லாரியை அகற்றி காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்தனர். செயல்பாடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில வாராந்திர சிறப்பு ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து 8, 15, 22, 29 ஆகிய தேதிகளில் மங்களூரு சென்ட்ரல் கோயம்புத்தூர் வாராந்திர சிறப்பு ரயில், அதே தேதியில் மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் கோயம்புத்தூர் மங்களூரு சென்ட்ரல் வாராந்திர சிறப்பு ரயில் ரத்து செய்யப்படுகிறது. 7, 14, 21, 28 ஆகிய தேதிகளில் கொச்சுவேலி ஹஸ்ரத் நிசாமுதீன் இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் 10, 17, 24 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும். ஹஸ்ரத் நிஜாமுதீன் கொச்சுவேலி இடையேயான சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் 21, 23, 28, 30 ஆகிய தேதிகளில் சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி இடையேயான சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் 22, 24, 29 மற்றும் ஜூலை 1 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும். வேளாங்கண்ணி சென்னை எழும்பூர் வாராந்திர சிறப்பு ரயில் உள்ளிட்டவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்குகள் தப்ரீஸ் நகரில் இன்று நடைபெறுகிறது. அதிபர் இப்ராஹிம் ரைசினும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா லாஹின் மற்றும் அதிகாரிகள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானது. இதில் அதிபர் உட்பட அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர். இதையடுத்து துணை அதிபர் முகமது மொக்பர் இடைக்கால அதிபராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது. அவரது மறைவுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் அதிபர் தேர்தல் அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் அதிபருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்தியாவில் இன்று ஒருநாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் மத்திய அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்று இந்தியா தரப்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்துள்ளார். அப்போது அவர் இரு நாட்டின் வளர்ச்சியில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் பங்களிப்பை எப்போதும் இந்தியா நட்புணர்வோடு நினைவு கூறும் என தெரிவித்தார். இதேபோல் சென்னையில் போர் வீரர் நினைவு சின்னம், தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டு துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அரசின் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே ஈரான் அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்று நடைபெற்ற அவசர அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் இடைக்கால அதிபர் முகமது மொக்பர், அந்நாட்டு தலைமை நீதிபதி கோலம் குசைன் மற்றும் சபாநாயகர் முகமது கலீஃப் உள்ளிட்டோர் அடங்கிய குழு புதிய அதிபருக்கான தேர்தல் நடத்த முடிவு செய்துள்ளனர். இதற்கான தேதியையும் அவர்கள் அறிவித்துள்ளனர். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டின் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஜப்பான் நாட்டின் கோஃபே நகரில் உலக பாரா தடகள போட்டி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தின் மாரியப்பன் தங்கவேலு 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மகளிருக்கான வட்டெறிதலில் இந்தியாவின் ஏக்தா பியான் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டிகள் இம்மாதம் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.